ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்னோடய ஃபுல் டேவோட ஒர்க்கு தான் நான் வந்து இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நான் 2:49க்கு சரியாக வந்து 2:50ன்னு வச்சுக்கலாம், அந்த டைமுக்கு எடுத்தேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அப்போ ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணி இது லைனிங் எல்லாம் மூட்டுறதுக்கு எனக்கு ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. 3:16 அப்படிங்கிறப்ப நான் வந்து பேக் பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட் எல்லாமே வந்து ரெடி பண்ணி ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டேன். ஸ்லீவ் மட்டும் அட்டாச் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸ்லீவ் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே ஓவர்லாக் போட்டு எடுத்துகிட்டு சைடில் எல்லா இடத்துலையுமே வந்து தையல் போட்டு எடுத்தாச்சு. தையல் போட்டு எடுத்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைம் வந்து 3:24 இருந்தது. மொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ளவுஸு நான் ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்கு எனக்கு 35 நிமிஷம் வந்து ஆச்சு. அந்த டைமிங்கில் தான் வந்து நான் ஸ்டிச் பண்ணி முடித்தேன். இதே மாதிரி தான் நான் ஒவ்வொரு ப்ளவுஸுக்குமே எடுக்கிறப்பையும் அதோட டைமிங்கும் ப்ளஸ் அதோட வந்து ஸ்டிச்சிங் நம்ம எவ்வளோ நேரத்தில் தைச்சி முடிக்கிறோம் அப்படிங்கிறதும், அந்த எவ்வளோ நேரத்துக்குள்ளார நான் முடிக்கணும் அப்படிங்கிறதையும் நான் ஒரு பிளான் போட்டு வச்சுருப்பேன். அதுக்குள்ளாரையே வந்து முடிக்கிற மாதிரி வந்து பார்ப்பேன். டெய்லியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ எல்லாத்துக்குமே வந்து நான் என்ன ஒரு டவுட் இருக்கும் அப்படின்னா, நிறைய வந்து அவங்க ஸ்டிச் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வீட்டு வேலையை வந்து பார்க்குறதுக்கும் யாராவது ஹெல்ப் பண்ணுறதுக்கும் ஆள் இருப்பாங்க அப்படின்னு ஒரு தாட் வந்து நமக்குள்ளாரையே இருக்கும். எனக்குமே வந்து ஆரம்பத்தில் அவங்க நிறையா ஸ்டிச் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாராவது ஆள் இருப்பாங்க அப்படின்னு வந்து தோணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்மளே வந்து எல்லா வேலையும் செஞ்சு எல்லாத்தையும் பண்ணும்போது அப்போ தான் தெரிஞ்சுது, சரி நம்மளாலேயும் எல்லா வேலையும் வந்து பார்த்து பண்ண முடியும் அப்படிங்கிறது. இது எந்த மாதிரி டைமில் நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அர்ஜென்ட் ஒர்க்கு நிறையா இருக்கும். அதே டைமில் வீட்டு வேலையும் இருக்கும். ஆனால் நம்ம எப்படி அந்த வேலையை செய்வோம்னே வந்து தெரியாது. கடன்னு நம்ம வீட்டு வேலையை முடிச்சுட்டு நம்மளோட அர்ஜென்ட் ஒர்க்கு வேலையும் வந்து முடிச்சுருவோம். அப்போ அந்த மாதிரி டைமிங்கில் தான் தெரியும் நம்மளாலேயும் இவ்வளோ வேலை செய்ய முடியுமா அப்படிங்கிறது. மற்ற டைம்லலாம் பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு வந்து எதுவுமே அவசரம் கிடையாது அப்படிங்கிற ஒரு காரணத்தால் நம்ம அந்த வேலையை எல்லாமே ரொம்பவே வந்து ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் சோம்பேறித்தனத்தோடு வந்து அந்த வேலையை செய்கிறோம். அதுதான் ஒரு மெயினான ரீசன். நமக்கு தேவை இருக்குது அப்படின்னா, நம்ம அதை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்குது அப்படின்னா, நம்மளையே அறியாமல் நம்ம அந்த வேலையை வந்து செய்வோம். அதுவே வந்து நமக்கு அந்த கட்டாயம் கிடையாது அப்படின்னா, நம்ம அதை கொஞ்சம் லூஸில் விட்டுருவோம். பொதுவாகவே எல்லாத்துக்கும் இயல்பாக இருக்கிற ஒரு குணம் தான் வந்து இது. ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான் நமக்கு தேவை இருந்தாலும் இல்லைன்னாலும் எப்பயும் வந்து ப்ராப்பராக ஒர்க்கை வந்து பார்க்குறவங்க. இந்த ஸ்கூல் தொடங்கினதுக்கப்புறமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, என்னோடய ரொட்டீன் வந்து நான் டெய்லி ரொட்டீனை அப்படியே வந்து மாற்றிட்டேன். ஸ்கூல் தொடங்குறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, கொஞ்சம் லேட் டைமில் ஒரு 7 மணி அந்த டைமுக்கு தான் வந்து எழுந்திருப்பேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஒரு 3 டேஸாகவே வந்து எனக்கு ரொம்பவே வந்து கொஞ்சம் வேலை அதிகம்தான். மார்னிங்லேருந்து நைட்டு வரையும் பார்த்திங்க அப்படின்னா, எவ்வளோ வேலை எனக்கு இருந்தது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 5:30க்கே வந்து நான் அலாரம் வச்சு எழுந்திரிச்சிட்றேன். எழுந்தோடனே என்னால் குயிக்காக வேலை செய்ய முடியாது. கொஞ்சம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அந்த அந்த தூக்க கலக்கெல்லாம் போனதுக்கப்புறம் தான் வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நான் பண்ணுற முதல் விஷயம் என்னோடய வெயிட் செக் பண்ணுவேன். எப்பயுமே வந்து வெயிட் செக் பண்ணுறது தான். ஆனால் இந்த தடவை கண்டிப்பாக வெயிட்டை குறைச்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா இருக்க வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறப்ப நமக்கு ஹெல்த் இஷ்யூவும் நிறையா வந்து வரும். நம்ம கொஞ்சம் வந்து வெயிட் கண்ட்ரோலில் இருந்தோம் அப்படின்னா, கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம இன்னுமே வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பாகவும் நல்லா வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணவும் முடியும். இப்போவே வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக் பெயின், ஷோல்டர் பெயின், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கை கால் வலி, இந்த மாதிரி நிறைய பெயின்லாம் இருக்குது. கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த வலியெல்லாம் இல்லாமல் நம்ம கொஞ்சம் நல்லா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதுக்காக தான். இருந்தாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் இவ்வளோ வெயிட்டில் இருக்கேன் அப்படின்னாலுமே நான் காலையிலேருந்து நைட் வரையுமே நல்லா ஆக்டிவாக தான் இருப்பேன். எதுவுமே வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனமாக அந்த மாதிரி மத்தியானத்தில் தூங்குறது இந்த பழக்கம் எதுவுமே வந்து கிடையாது. காலையிலேருந்து நைட் வரையும் ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். இருந்தாலும் எனக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. நம்ம மிஷினில் உட்காந்து தைக்கிறப்ப நமக்கு வந்து அதிகமான நம்ம உடல் உழைப்பு வந்து கிடையாது. நம்ம உட்காந்து தைக்கிறது மட்டும்தான் அப்படிங்கிறப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா, என்னோடய இன்னொரு சேனல்லையும் நான் வந்து வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஒரு 30 டேஸ்க்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 3 டேஸ் வந்து நான் போட்டிருக்கிறேன். டெய்லி என்னென்ன சாப்பிட்றது, எவ்வளோ நேரம் வாக்கிங் போகிறேன் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டால் நான் உங்களுக்கு லிங்க்கு கொடுக்குறேன் கமெண்ட்ஸில், நீங்கள் வந்து சொல்லுங்கள்.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 5:30க்கு எழுந்திரிச்சா ஒரு 6:00 ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 ஹவர் வந்து வாக்கிங் போகலாம் அப்படின்ட்டு ஒரு 1 ஹவர் வந்து வாக்கிங் போவேன். வாக்கிங் முடிச்சதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா 7 மணிக்கு மேலே தான் குக் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவேன். 7லேருந்து 9க்குள்ளார நான் வந்து எப்படியாவது வந்து சமைச்சு கொடுத்துருவேன். அப்புறம் எனக்குன்னு தனியாக நான் எதுவும் வந்து செய்கிறது கிடையாது. வெயிட் லாஸ் பண்ணுறப்ப நம்ம வந்து ஒரே ஒரு டேயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தடவை மட்டும் ஏதாவது காலையில் இல்லைன்னா மத்தியானம் மட்டும் ரைஸ் எடுத்துக்கலாம். மீதி 2 நேரம் வந்து வேறு ஏதாவது வந்து ராகி ரொட்டி, சப்பாத்தி அந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாமல் எனக்கு குக் பண்ணுறதுக்கும் தனியாக குக் பண்ணுறதுக்கும் வந்து டைம் இருக்காது. அதனால் இருக்கிற குழம்புல அப்படியே வந்து ராகி தோசை அந்த மாதிரி ஏதாவது நான் வந்து செஞ்சுக்குவேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து நான் தேங்காய் பால் ஊற்றி பிரியாணி தான் வந்து செஞ்சுருந்தேன். எங்கள் பொண்ணு வந்து அதுதான் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தா அப்படி அதனால தான். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதை செஞ்சு முடிச்சுட்டு கையோடு சமைக்கும் போதே பாத்திரத்தையும் கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடு வந்து எனக்கு மொத்தமாகவே வந்து ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது. அதை எல்லாமே க்ளீன் பண்ண வேண்டியதான் இருக்கிற வீடு, நம்ம தங்கியிருக்கிற வீடு, வெளியில் வராண்டா இது எல்லாமே டெய்லி குழந்தைங்க இருக்கிறதுனால அவங்க வந்து குப்பை போட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அப்படியே விடுறதுக்கும் வந்து மனசு இல்லை. அதனால் டெய்லி இது எல்லாத்தையுமே கூட்டுறதுக்கே வந்து எனக்கு ஒரு 1/2 அன் ஹவர் பக்கமாக ஆகிடும். அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வேலையெல்லாம் நான் முடிக்கிறதுக்கே வந்து எனக்கு அதுக்கப்புறம் பாத்திரம் கழுவிட்டு வீட்டை கூட்டிட்டு துணி எல்லாமே நான் வந்து மிஷினில் தான் போடுறேன். அதனால் எனக்கு அந்த ஒர்க் வந்து கிடையாது. அப்படியே எனக்கு வந்து மிஷின் வந்து இப்போ தான் சரி பண்ணேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா டெய்லி இருக்கிற துணியை டெய்லியும் வந்து ஹேண்ட் வாஷ்லேயே வந்து போட்டுறது. டெய்லி அப்பப்போ துவைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த துணி வந்து அதிகமாக சேர்ந்துக்கிட்டும் இருக்காது. அதே மாதிரி பாத்திரங்களும் வந்து இருக்கும்போதும் இந்த அப்புறமே செஞ்சாலும் அந்த வேலையை நம்ம தான் செய்ய போகிறோம். இப்போ இருக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக கழுவிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயமாகவும் அதுக்காக கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரியும் வந்து தெரியாது. அதே மாதிரி துணியை துவைச்சாலுமே வந்து கைக்கு மடித்து வச்சிட்டோம் அப்படின்னாலும் அது வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியாது. நிறையா துணி வந்து சேர்ந்துட்டு போகாது. ஏன்னா இது எல்லாமே வந்து நான் பண்ணின மிஸ்டேக்ஸ் தான். சிங்க்கில் நிறையா பாத்திரம் சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறமே கழுவுறது, துணியை வந்து வாஷ் பண்ணி எடுத்து போட்டாலுமே வந்து அதை மடிக்கிறதுக்கு ஒரு 2 டேஸ் ஆயிரும். ஏன்னா வேலை இருக்குது, அப்புறம் மடிச்சிடலாம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி நைட்டு மடிக்கலாம், காலையில் மடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி அப்படியே வந்து அந்த மாதிரி சேர்ந்துக்கிட்டே போகும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 10:30 மணிக்கு மேலே தான் வந்து ஸ்டிச் பண்ண உட்காந்தேன். ஃபஸ்ட்டு காலையில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒயிட் கலர் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண வேண்டியிருந்தது. அதை ஸ்டிச் பண்ணிவிட்டு இன்னொரு கஸ்டமர் வந்து ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்களுக்கு வந்து அளவு எடுத்து ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லி அளவு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி நான் அவங்களுக்கு அளவு எடுத்து வச்சுட்டு அதுக்கடுத்து ப்ளவுஸ் எல்லாமே கட்டிங் போட்டு தான் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா எல்லாருமே வந்து அர்ஜென்ட் டைமாக கேட்டிருக்காங்க. அதனால் யார் முன்ன தைக்கிறது பின்ன தைக்கிறது அப்படிங்கிறது வந்து உடனுக்குடனே கொடுக்க வேண்டியதாக இருக்குதுன்னு அப்பப்போ கட்டிங் போட்டு தான் வந்து ஸ்டிச் பண்ண வேண்டியதாக இருந்தது. அதனால் வந்து கொஞ்சம் நமக்கு டைமிங்கும் வந்து லேட் ஆகும். ஏன்னா கட் பண்ணி வச்சுட்டு உட்காந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அதிகமாக டைம் ஆகிற மாதிரி வந்து தெரியாது. ஆனால் கட்டிங் பண்ணிக்கிட்டே ஸ்டிச் பண்ணும்போது நமக்கும் டயர்ட் ஆயிரும். டைமிங்கும் அதிகமாகிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சாரீக்கு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு அந்த ஒயிட்டை முடிச்சோடனே ஒரு கோல்டன் கலர் சாரியோட இது வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமே இப்போ நான் ஃபஸ்ட்டு கட்டினேன் இல்லைங்களா ஒரு மெரூன் ப்ரௌன் மாதிரி ஒரு பொடி கலர் மாதிரி அந்த கலரையும் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமேலு டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு இடையில வந்து 12 மணிக்கு ஒரு டீ டைமு. அதுக்கப்புறமே 1 மணிக்கு மேலே எங்கள் அத்தை வருவாங்க. அவங்களுக்கு ஒரு டீ வந்து போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து திருப்பி வந்து ஸ்டிச் பண்ண உட்காருவேன். இடையில வந்து நான் மிஷினை விட்டு எழுந்து தான் வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். காலையில் வந்து நான் தேங்காய் பால் ஊற்றி பிரியாணி செஞ்சேன். ஆனால் வந்து அது எங்கள் வீட்டுக்காருக்கு அவ்வளோலாம் பிடிக்கல அப்படிங்கிறனால மத்தியானத்துக்கு கொஞ்சமாக வந்து ஒயிட் ரைஸ் வச்சு ரசம் வச்சேன். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 3 மணிக்காட்ட வந்து ஒரு 2:30 மணிக்காட்ட லஞ்சை முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்துட்டு அப்புறம் ரொம்ப பேக் பெயினாக இருந்தது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நேரம் படுத்திருந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் திருப்பி வந்து தைக்கவே வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இந்த சுடிதார் வந்து அதுக்கப்புறமேல் தான் நான் கட்டிங்கே போட்டேன். ஒரு 4 மணிக்கு நம்ம வந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா 5 மணிக்கு தான் இதை முடித்தேன். அதுக்கப்புறமேலு 6, 7 எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். ஏன்னா எனக்கு சுடிதாருக்கு 3 மணி நேரம் ஆகும் அப்படின்னு எனக்கும் தெரியும்.
மார்னிங் வந்து டெலிவரி குடுக்கணும். நம்ம வந்து அந்த டைமுக்கு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு இன்னுமே டென்ஷன் அதிகமாகும். அவங்க வந்து ஃபோன் பண்ணி கேட்குறப்ப நம்ம இன்னும் ரெடி பண்ணல அப்படின்னா, நம்ம தைக்கிற டைமிங்கில கரண்ட்டு போகும். ஏதாவது நமக்கு வேலை இருக்கும். அந்த மாரியெல்லாம் இருக்கிறப்ப நமக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிரும். அதனால அந்த மாரியெல்லாம் இல்லாம கேட்குறப்ப ஒரு நாள் முன்னாடியே நான் வந்து கஸ்டமர் தான் முடிச்சு வச்சர்றது. அப்பதான் நமக்கும் எடுத்து குடுக்குறதுக்கும் ரொம்ப வந்து ஃப்ரீயா இருக்கும். நான் அதுக்கு தகுந்த மாரி தான் வந்து பிளான் போட்டுக்குவேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு நான் வந்து 5 மணி 6 மணி ஆயிடுச்சு பேண்ட்டை ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்கு. டாப் மட்டும்தான் வந்து ஸ்டிச் பண்ண வேண்டி இருந்தது. எப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில முருகன் கோயிலுக்கு போகிறது வழக்கம். எனக்கு போயிட்டு வந்தால் ஒரு ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஒரு ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு மன திருப்தியாக இருக்கும். அதுக்காக தான் வந்து நான் இருக்கிற இடத்துல பக்கத்துலேயே எனக்கு இருக்கிறது வந்து காளிப்பட்டியில் இருக்கிற கந்தா போற்றி நம்ம கந்தசாமி கோயில் தான் வந்து இருக்குது. அந்த கோயிலுக்கு தான் நான் வந்து வாரம் வாரம் வந்து செவ்வாய்க்கிழமை வந்து போவேன். அப்புறம் 6 மணிக்கு கிளம்பி அங்கே கோயிலுக்கு போயிட்டு நான் திருப்பி ரிட்டர்ன் வர்றதுக்கு எனக்கு 7:30 ஆயிடுச்சு. 7:30க்கு மேலே வீட்டுக்கு வந்துட்டு ஏன்னா கோயிலில் ரொம்பவே க்ரௌடாக இருந்தது. அதுவும் இல்லாமல் வந்து பூஜை டைம் ஆயிடுச்சு. கொஞ்சம் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுட்டாங்க. எல்லாருமே வந்து கொஞ்சம் பூஜையை முடிச்சுட்டு தான் வந்து அந்த கோயிலில் வந்து போக விடுவாங்க. அதுக்கப்புறம் போக விட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து லைன் வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும். அப்புறம் அந்த ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு நான் வீட்டுக்கு வரப்போ 7:30 மணி ஆயிடுச்சு. வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடன்னு நைட்டுக்கு நான் பாசிப்பருப்பு போட்டு சாம்பார் வச்சுருந்தேன். வச்சுட்டு அதுக்கப்புறமே நம்ம மாவு இருக்குது, இட்லி ஆர் தோசை ஏதாவது வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாம்பார் வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமேலே நான் வந்து திருப்பியும் டாப் வந்து ஸ்டிச் பண்ண உக்காந்தேன் 8 மணிக்காட்ட. அப்புறம் 8 மணிலேருந்து இதை முடிக்கிறதுக்கு எனக்கு வந்து 9 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமே காலையிலேருந்து ஸ்டிச் பண்ண ப்ளவுசஸ் எல்லாம் இருந்தது கொக்கி கட்டி கொடுக்க வேண்டியது. அந்த ப்ளவுசஸ்க்கு எல்லாமே வந்து கொக்கி கட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு கட்டிங் போடலாம் அப்படின்னு நினச்சேன். ரொம்பவே டயர்டாக இருந்தது அப்படிங்கிறதுனால 10 மணிக்கெல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணினதெல்லாம் எடுத்து வச்சுட்டு படுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா திருப்பி நம்ம அடுத்த நாள் மார்னிங் வந்து ஒரு 5:30க்கு எழுந்திரிக்கணும். கொஞ்சமாவது நமக்கு கரெக்டான ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் டெய்லி ரொட்டீனை நம்ம தொடர்ந்து வந்து செய்ய முடியும். இப்போ இடையில பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஒர்க் இருக்குது. இதுக்கு இடையில வந்து குழந்தைங்க வந்தாங்க அப்படின்னா ஈவினிங் அவங்களுக்கும் வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்குது. அவங்களோட ஸ்டடீஸுமே நம்ம வந்து கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து டைமிங் வந்து கொஞ்சம் அதிகமாகும். கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எனக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நினச்சேன்னா அது வந்து கிடையவே கிடையாது. எல்லாத்துக்குமே வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருக்கும். இதெல்லாம் தாண்டி தான் வந்து அவங்க வந்து அந்த வேலையை வந்து செய்கிறாங்க. அப்படி செய்யும்போது தான் வந்து அவங்களுக்குன்னு உண்டான ஒரு இடம் வந்து கிடைக்கிது. நம்ம வந்து நமக்கு என்ன பண்ணுறோம், நம்ம இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் ஏன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு அடையாளமே இல்லாமல் போயிடும். இப்போ நான் இவ்வளோ வேலையிலையும் இந்த வேலையை ஏன் செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கான ஒரு அடையாளம் கண்டிப்பாக தேவை. இதில் வந்து நான் ஓரளவுக்காவது வந்து நல்லா இன்னும் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. பணம் அப்படிங்கிறது அது 2வது பட்சம். எனக்கு வந்து இருக்கிறதே வந்து போதும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிற கேரக்டரு. எனக்கு வந்து அளவாக வந்து வேலை வந்தாலே அதை செஞ்சு கொடுத்துட்டு அதை வச்சு நான் என்னோடய ஃபேமிலியை வந்து ரன் பண்ணிக்குவேன். ஆனால் அதை தாண்டி நம்ம ஒரு ஃபீல்டில் இருக்கிறோம் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வந்து அதில் நம்ம முன்னேறணும் அப்படின்னு ஆசைப்படுறது எல்லாருக்குமே வந்து ஒரு பிடிச்சமான ஒரு விஷயம் தானுங்க. அதை தான் நான் வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நான் இருக்கிற ஏரியால நான் வந்து ஸ்டிச் பண்ணுறது எல்லாத்துக்கும் தெரியுது அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நாள் போயிடுச்சுன்னா, இன்னும் கொஞ்சம் இந்த ஊர்லயே வந்து நான் ஸ்டிச் பண்ணுறது எல்லாத்துக்கும் தெரியணும். இன்னும் கொஞ்சம் வந்து இப்போ ஒரு சேலம் சிட்டி அப்படின்னா, சேலத்தில நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியணும். அந்த அளவுக்கு ஒரு பிரபலமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.